டெல்லி பக்கத்துல உள்ள சின்ன கிராமத்துல சோனியாங்கிற பொண்ணு வெறும் 10வது மட்டுமே முடிச்சிட்டு அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கறனால சோசியல் மீடியால ஏதாவது வீடியோஸ் போட்டு நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது உதவி பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்ல ரெகுலரா வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி வீடியோ போடும்போது பக்கத்து வீட்டுல புதுசா குடி வந்த சஜிங்கிறவர் சோனியாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகுறாரு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப கொஞ்ச நாள்லயே காதலா மாதிரி சோனியா பிரெக்னென்ட்டாவும் ஆயிடுறாங்க. வணக்கம் நண்பா, நான் ராகுல் செல்வராஜ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகுல் எத்திக்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த விஷயம் எதுவுமே சோனியாவோட பேரண்ட்ஸுக்கு தெரியாது. சோனியா போய் ஒரு நாள் அவங்க பேரண்ட்ஸ்ட சொல்லும்போது அவங்க பேரண்ட்ஸ் யாருமே ஒத்துக்கல. சோனியா சஜுவை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேச சொல்றாங்க. சஜு வந்து இந்த வரேன் அந்த வரேன்னு சோனியா கேட்கிறப்ப ஒரு டைம் ஏதாவது சொல்லி இப்படியே ஒரு 7 மாசம் தள்ளி போட்டுறாரு. திடீர்னு ஒரு நாள் சோனியா வீட்ல இருந்து காணாம போயிடுறாங்க. சோனியாவோட தம்பி சஜுவுக்கு கால் பண்ணி எங்க அக்கா எங்கன்னு கேட்கும்போது சஜு வந்து உங்க அக்காவுக்கு உங்க வீட்ல இருக்கிற யாரையுமே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு. ஆனா அவங்க போன்ல பேசும்போது அந்த பக்கம் நிறைய பசங்களோட வாய்ஸை கேட்டனால சோனியாவோட தம்பி ரொம்பவே பயந்து சோனியாவோட பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ணை காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதுக்கு போலீஸ் வந்து சோனியாவுக்கு வெறும் 19 வயசே ஆயிருந்தனால இந்த வயசுல இதெல்லாம் சகஜம், பொண்ணு கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவான்னு எஃப்ஐஆர் கூட போடாம சோனியாவோட பேரண்ட்ஸை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில சோனியாவோட பேரண்ட்ஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. ஒரு நம்பர் பிளேட் இல்லாத ஒரு காரை பிடிச்சோம், அந்த கார்ல உங்க பொண்ணோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, நீங்க கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்த்தோன்னே அந்த நம்பர் பிளேட் இல்லாத காரை ஓட்டிட்டு வந்தது சஜு தான். சஜு நடந்த உண்மை எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்றான். சோனியா என்ன ரொம்ப நாள் கல்யாணம் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருந்தா, அவளை கல்யாணம் பண்றதுல எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, அதனால அவளை கொலை பண்ணிரணும்னு முடிவு பண்ணேன். அதே நேரத்துல தசரா சதுர்த்தி திருவிழா வந்துச்சு. இந்த திருவிழாவுக்கு நம்ம எங்காவது வெளியே போகலான்னு சோனியாவோட என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூட்டிக்கிட்டு ரொம்ப தூரத்துல இருக்க ஒரு பப்புக்கு போயிட்டு பார்ட்டி பண்ணிட்டு திரும்பி வந்துகிட்டு இருந்தோம். அப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரை நிப்பாட்டிட்டு சோனியாவை பயங்கரமா நாங்க 3 பேரை அடிக்க ஆரம்பிச்சோம். அடிச்சு சார்ஜரோட வயரை எடுத்து அவ கழுத்தை நெரிச்சு அங்க பக்கத்திலேயே 4 அடியில பள்ளம் தோண்டி சோனியாவை அங்கேயே புதைச்சிட்டோம் அப்படின்னு சொல்றான். கடைசியில சஜுவோட உண்மையான பேரு சஜு கிடையாது, அவன் பேரு சலீம். இதுலயும் சோனியாவை ஏமாத்திருக்கான். நம்ம சேனல்ல வர வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோஸை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.